அதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறோம், வெங்காயம் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இதில் கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம், ஒரு பாதி தக்காளி, சின்ன சைஸ்னா 1, பெரிய சைஸ்னா பாதி. இதில் கொஞ்சம் புதினா வச்சுக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுக்கிறேன். இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம அழகாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். ஒரு கோழியில் நான் அந்த 2 தொட பகுதி எடுத்துக்கிறேன். அந்த நெஞ்சு கறியை நான் எடுத்துக்கிறேன். அதில் நல்லா அழகாக கோடு போட்டு இந்த அரைச்சி கொண்டு வந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அரைச்சி வந்த மசாலா சேர்த்துட்டோம். இல்லை கரம் மசாலா, நான் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு தேவைப்படாது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் நல்லா அழகாக கலந்து வச்சுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், அரைச்சி கொண்டு வந்த புதினா கொத்தமல்லி சேர்த்து நம்ம இதை ஒரு 30 நிமிஷம் ஊற வைப்போம். வச்சு 1 மணி நேரம் ஆகுது. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் மசாலா போட்டு 1 மணி நேரம் ஆகிடுது. நம்ம அந்த கோழியை அழகாக எடுத்து அழகாக வறுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு கோழியை எடுத்து 2 தோட அந்த நெஞ்சு கறியை எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதை அப்படியே நம்ம மிதமான சூட்டில் அழகாக வறுத்து எடுக்கலாம். அப்படியே திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு லைட்டாக திருப்பி போட்டுட்டு அழகாக வறுக்கலாம். மிதமான சூட்டில் வறுக்கலாம். பாருங்க என்ன ஆசை சூப்பராக வருதுல்ல. அப்படியே வரவிட்டாங்க. நல்லா அழகாக மிதமான சூட்டில் பொரியமாக வரப்போம். பாருங்க நல்லா அழகாக இது பொரிஞ்சு நிற்குது. கெச்சப் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு கெச்சப் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறோம். சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெரி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெரி பவுடர் 2 ஸ்பூன் செஞ்சு அரைச்சி ரெடி பண்ணால் கரம் மசாலா கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிறோம். லெமன் சும்மா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு அழகாக வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. ரெடி ஆகுது இந்த சவுஸு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம இதை அழகாக கிண்டி விட்டுக்கலாம். கெச்சப், பெரி பவுடரு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் சில்லி சாஸு சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். ஆயில் சேர்த்து நல்லா இதை அழகாக கலந்துக்கலாம். பாருங்க ஏன்னா சூப்பரான ஒரு வாசனை வருது. ஏன் இதை அப்படியே வேகட்டும். கோழியை எடுத்து வச்சிடலாம். இதில் ஃப்ரை பண்ணுற கோழி எடுத்து நம்ம இதில் வச்சு சிக்கன் எடுத்து அழகாக வறுத்துட்டு இந்த மசாலாவில் இதை அழகாக போட்டு பெரட்டி அழகாக வேக வைக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க ஏன்னா சூப்பராக வருதுல்ல. என்ன அழகாக ஒரு பெரிய சிக்கன் ரெடி ஆகினே இருக்குது. ஒரே ஒரு கோழியில் அந்த தொடை 2 எடுத்துக்கிட்டோம். அந்த நெஞ்சு கறி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதில் அழகாக நம்ம செய்கிறோம். ஒரே மாதிரியே செய்யறதோட டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பார்க்கலாம். செஞ்சால் நம்ம பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம வீட்டிலே எப்படி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஆரோக்கியமான முறையில் நம்ம அம்மா கையாலேயே பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு ஒரு சுத்தமான எண்ணெய், சுத்தமான மசாலாவில் அம்மா கை பக்குவத்தில் அழகாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உப்பு காரம் வந்து உங்கள் விருப்பப்படி இருக்கணும். எந்த அளவுக்கு காரம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காரம். மசாலா எப்படி போட்டுக்கிறீங்க எல்லாமே உங்கள் விருப்பப்படி இதில் இருக்கணும். சில பேருக்கு வந்து அதிகமாக உரைப்பு ஒத்துக்காது. அதிகமாக வந்து ஸ்பைசி சேர்த்துக்க மாட்டாங்க. அதிகமான இந்த சில்லி பவுடர் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து மிதமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் அந்த காரத்தை சேர்த்துக்கலாம். சூப்பராக வந்துக்குது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக பொரிஞ்சு என்ன அழகாக வந்துடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கொத்தமல்லி தழை இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் லைட்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள் என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான பெரிய சிக்கன் நம்ம அழகாக செஞ்சிட்டோம். ஈஸியாக செஞ்சிட்டோம். ஒரு கோழி எடுத்தோம். ஒரு கோழியோட 2 தொடை, கோழியோட நெஞ்சு கறி அழகாக நம்ம பீஸ் போட்டுட்டோம். எண்ணெய் அழகாக மசாலா போட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட வேண்டிய இந்த பெரிய சிக்கனை நம்ம வீட்டிலேயே செஞ்சிட்டோம்.
நான் எளிமையான முறையில் உங்களுக்கு இதை செஞ்சு காமிச்சிட்டேன். நான் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் சிக்கன் பெரிய பெரிய சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுட்டு இதை டேஸ்ட்டு சுவை மனம் எப்படின்னு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்கப்பா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக, எவ்வளோ வாசனை, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம செஞ்சுக்கிறோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.